பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படி ஆண்டவருடைய கரங்களை நம்மை சமர்ப்பிப்போமாக. இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். இங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அவருடைய பெயர் யோவாஸ். அவர் 7 வயதிலே ராஜாவானார் என்று பார்க்கிறோம். இந்த யோவாசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது. நான் ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவன் பணங்களை கலெக்ட் பண்ணி அவ்விதமாக ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலையில் ஈடுபட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ புதுப்பித்த போது என்ன உண்டானது தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். இந்த காலை நேரத்திலும் கூட தேவனை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்ம என்ன செய்ய வேண்டும்? முந்தின சீருக்கு கொண்டு வர வேண்டும். ஆவியானவர் பல வேளைகளில் நம்மை குறித்து கூட வருத்தப்பட்டு சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. இந்த காலை நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்கிறதை நாம் பார்த்து நாமே நம்மை சீர்படுத்தி நம்மை பழுது பார்த்து இந்த ஆலயத்தை அதை முந்தின சீருக்கு கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் நாம் கிறிஸ்துவிலே வளருகிற நாளாய் ஆசீர்வதிக்கப்படுகிற நாளாய் இருக்கும்படி தேவ கரங்களை சமர்ப்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திலே அருமையான உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை தற்பரிசோதனை செய்து தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவரை தங்கள் முந்தின சீருக்கு கொண்டு வந்து நிறுத்தும்படி ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட, எங்களுடைய இருதயத்திலே காணப்பட ஆண்டவர் கிருபை தார். பேர் பேராக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.